ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகேஷ் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கேமிங். நாம் இன்றைக்கி என்ன விளையாட போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 3. அதுக்கு வாங்க இப்போ இன்ட்ரோக்குள்ளே போகலாம். இப்போ நான் உள்ளார வந்துட்டேங்க. ஆக்சுவலி இது விளையாட்டுக்கு அகேஷ், நான் அங்கே விளையாடிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெயை அடிச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கோங்க. எங்கே இவனை தம்புடுறான், டே எரிஞ்சிட்ருக்கான். ஸ்கெலிட்டன் போட்டு அடி. ஐயோ வெறுங்கி என்கிட்ட இப்போ ஸ்வாட் வேறு இல்லை, டக்குன்னு கையில் வேற ஐயோ அடிச்சே கொண்டுருவான் போல இருக்கு. அதோ அங்கே நான் போயிட்டுருக்கேன். வாண்டரிங் ட்ரேட்ரு, வாடா தொப்பு கன். அடா பாவி, நானே என்னை அடித்து கொண்டுட்டேன். ஓகே, இப்போ நம்ம போகலாம். இங்கே ஆடு இருக்குது. க்ரீப்பர் நீப்பர் எடிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. நல்லது டிஸ்டர்ப் பண்ணாதடா. எனக்கு கொஞ்சம் பெருசா இது பாருங்க, ஒரு முட்டை வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. டேய் இதுக்கு மேலே ஆடாதடா, அவன் கேவலமான டான்ஸ் ஆடினா எடுத்து துப்பாக்கி தான் வைப்பேன், வாயிலே வச்சிருவேன். வாயில வை பாப்பா. வச்சுறதுக்கு தாங்க மாட்டேன். நீ வாயில தானே வைப்ப, நான் உன் தலையில வைப்பேன். இவன் நல்லா ஆடினா கூட பரவாயில்லைங்க. எல்லாம் எதிர்பார்க்கறது ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. இவன் வேற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருப்பான், ரொம்ப கேவலமா. ஓகே, இப்போ நம்ம நான் இந்த வில்லேஜை லூட் அடிக்கலான்னு தான் இருந்தேன். என்ன சொன்னேன்? என்ன நான் எப்படி டான்ஸ் ஆடுவானா? கேவலமா. அவனுக்கு இப்போ இமோஷனல் டேமேஜ். ஓகே, இப்போ இதை நம்ம உடச்சிட்டு மேலே போகலாம். இதை உடைக்காம போகலாம் தான் பார்த்தேன், ஆனால் முடியல. என்ன ஜம்ப் பண்ண முடியல, ஆகுது. ஓகே, இப்போ மேலே போகலாம். இது பிக்காக்ஸ் வச்சு உடச்சின்னு போகிறதுக்குள்ள ஷவல் இருக்கணும். ஆனால் இதுக்காகலாம் போய் ஷவல் செய்யணும்னு நான் செய்யலை. இப்போதைக்கு நம்ம என்ன சத்தம்டா அது? வில்லேஜ் எதனா பாட்டிக்கிட்ட எதனா போட்டியா? ஜஸ்ட்டில் போய் ஆட்டே போகலாம். வில்லேஜர் சரி, உனக்கு கண்டுக்க தேவையில்ல, போகலாம். அப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு வில்லேஜர் அவுட் போஸ்ட்டோட பார்த்தேங்க. அந்த இடத்துக்கு தான் இப்போ ரைடுக்கு போகலாம் போயிட்டுருக்கேன். வில்லேஜர்ஸ் தான் வழக்கம் நம்ம பக்கம் ரைடு வருவாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு பக்கம் ரைடுக்கு போகலான்ட்டு இருக்கேன். அப்படியே அங்கே என்னடா பண்ணுறேன்? சரி, ஓகே வாங்க போகலாம். இதோ இந்த இடம் தாங்க அது. இதோ பாருங்கள், சைடில் அது என்னென்னு தெரிலங்க. ஏதோ வெள்ளை கலரில் உள்ளெல்லாம் வச்சு இதோ வித்தியாசமாக இருக்குது. இது என்ன இடம்னே தெரில. ஒரு உள்ள கிராஃப்ட் டேபிள் இருக்குது, மற்றபடி இங்கே எதுவும் இல்லை. என் பிளான் என்னென்னா, இன்னும் இங்கே ஜாம்பிஸ் தான் வராங்க, வில்லேஜஸ் தான் நான் வரணும். சம்மந்தமே இல்லாமல் நடக்குது. இப்படி என்னடா பண்ணுறேன்? அயன்காலம் உடச்சி விட்றான். ஓ, இவன் ஹெல்ப் பண்ணுவானா உனக்கு? ஹெல்ப் இல்லை, அயனுக்கு. ஏன்னா நான் பார்த்தேன் நீ ஏடா இவ்வளோ நல்லா வந்துட்டு. இப்போ ஜாம்பி நீ கொண்டு போடு, அவ்வளோதான். நீ செத்த 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 செத்த. ஆக்சுவலாக அது வேற யாரும் இல்லை, அது நான் தான். வில்லேஜஸ் வேறு அதிகமாயிட்டாங்க இந்த இடத்துல. நான் பார்த்ததுக்கு முன்னாடி பாஸு போடு என்ன ஒரு வில்லேஜர் சாவடிச்சிட்டான். ஜாம்பி பின்னாடிலேருந்து அடிச்சுக்கலாம். பின்னாடிலேருந்து அடிச்சு வில்லேஜர் தாங்க. ஐயோ, நான் வேறு தெரியாம அடிச்சிட்டேன். ஏதாவது பார்க்குறேன்டா. கத்தாதடா, இங்கே எடிட் தான்டா பண்ணிட்டு இருக்கேன். எடிட் பண்ணுறியா? சரி, பண்ண. இந்த இடத்துல நாங்கள் சீட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா இதில் எப்படி அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்க போகுது, நாங்கள் அக்கௌண்ட் போடாததால். நம்ம இன்னொரு சீரீஸ் இதுக்காக பண்ணலாம், அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சு விளையாடுறதுக்கு. அங்கே அயன்காலம் இருக்கான். அவனை வேறு கொல்லவே. ஸ்பைடர் பொதுவாக ஸ்பைடர்ஸ் அட்டாக் பண்ணாது, அந்த நைட் டைமில் தான் அட்டாக் பண்ணும். ஏன்னு தெரில, ஓரளவு இருட்டாக இருந்து அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஜஸ்ட்டு எங்க ரொம்ப மட்டமான லூட்டாக கிடச்சிருக்குதுங்க. ரொம்பவே மட்டமான லூட்டாக கிடச்சிருக்குதுங்க. இந்த ஆர்ன் எடுத்து பிபி தான் என்னால் ஊத முடியும். எதுக்கு இருக்குது ட்ரிப்பிள் ஒயர்? அங்கே பாஸ் இருக்கேன், வாடா. நீ வந்ததுக்கு அட்லீஸ்ட் அது ஒன்றாச்சு, அது நான் பிரயோஜனமாக இருக்குது. இங்கே இவனை போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இவனோட தள்ளக்க பேனர் கிடைக்கும். அதையும் தாண்டி இவங்க கிட்ட ஒரு போர்ஷன் கிடைக்கும். அதை குடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரைடுக்கு வருவாங்க வில்லேஜர்ஸு.
வில்லேஜஸ் வந்து வில்லேஜுக்கு ரைடுக்கு வரும். இதோ அந்த போர்ஷன் தாங்க, கருப்பு கலரில் இருக்குது. இதோ அந்த போர்ஷன் தாங்க. இப்போது இதை எடுத்து பிபி தான் என்னால் ஊத முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. அயன் பாலம் அங்கே எங்கடா போகிற? இதோ அந்த இடத்துக்கு போகலாம். அது என்ன இடம்னு கூட தெரியலங்க. இது முன்னாடி மைன்கிராஃப்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே கிடையாது. இப்போ எதனா உடச்சி என்ன வச்சுருக்காங்கன்னா பார்க்கலாம். ஏன்டா சம்மந்தம் நம்ம உடச்சிட்டு இருக்கேன்? நான் தான் அங்கே உடச்சிட்டு இருக்குது மேலே பிளாங்க்ஸ் எல்லாம். நான் கீழே டர்ட்டை உடச்சிட்டு இருக்கு சம்மந்தமே. இவன் ஏன் டர்ட்டை உடச்சிட்டு இருக்கான்னு தெரியல எனக்கு. ஓகே, ஓ இந்த கிராஃப்டபிள் தான் இருக்கு. செத்துட்டானா இவங்க என்னதுங்க இது? என்னங்க இது? பில்லேஜஸை கூண்டுள்ள வச்சுருக்காங்க. ஓ இவங்களாம் வேற ஒரு கட்சி பில்லேஜர்ஸா? ஓகே உங்களை காப்பாற்ற தாண்டா வந்தேன். காப்பாற்றினா கூட அடிக்கிறானுங்களே. அம்பூட்டே சாப்பிடுச்சு. ஐயோ பின்னாடி திரும்பி பாடுறா. ஆக்சுவலி இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் நினச்சிட்டு திறந்து விட்டேன் கதவை. இவன் அழகாக ஒரே ஒரு பிளாக் மட்டும் உடச்சி அடிச்சிட்டு இருந்தான். சாவச்சிட்டானா இதோ வந்துட்டேன். இங்கே அப்படியே பிளேஜர் ஊஸ் பக்கம் போகலாமா? இல்லைன்னா நைட்டாக வேறு ஆக போகுது. சரி ஓகே வாங்க போவோம். அங்கே பாருங்க ஆடு. அவங்க வில்லேஜரோட ஒரு போஸ்ட் இருக்குது. இந்த வில்லேஜ் பக்கத்தில் தாங்க இருக்குது. இந்த வில்லேஜில் வேறு இவனே இல்லை. இவன் வில்லேஜில் வேறு இப்போ ஆளுங்களே இல்லை. எங்கே போனாங்கன்னே தெரில. அந்த அயன் கலம் வேணால் நாங்கள் கொண்டோம். ஓகே, இந்த வில்லேஜ்க்கே இன்னும் கடைசியாக ஒரே ஒரு வில்லேஜர் தான் இருக்கிறான். இப்போதைக்கு அந்த அயன் கலம் தான் போய் கொல்லணும். இதோ அவங்க பாருங்கள் அயன் கலம் இருக்கான். அவனை போய் இப்போதைக்கு கொல்ல வேண்டியதான். இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த அயன் கிழமை கொண்டுட்டு நாங்கள் வந்து இது வீட்டுக்கு போய்ட்டு எல்லாத்தையும் வச்சுருந்தேன். இப்போ அதுவும் என்ன செய்யுதுன்னு தெரில. அதுக்குமா கேவுக்கு எங்களுக்கு டைமண்ட் அதுவும் கிடையாது. என்னால் கேவுக்கு வரலான்னு தோணுச்சு. அதனால் கேவுக்கு பக்கம் வந்தோம். லைவ் சீட்டை பற்றி சொன்னேன். சைடில் என்னது அது? டைமண்ட்டு எப்படி வாங்கிட்டு டைமண்ட் எடுத்தாச்சு. ஒரே ஒரு டைமண்ட் தானா? டைமண்ட் கிடச்சிருச்சு. எனக்கு ஆல்ரெடி 2-3 டைமண்ட் கிடச்சிது. அதனால் எனக்கு டைமண்ட் பெரிய விஷயமா தெரியல இந்த டைமு. இல்லைனா ஃபஸ்ட் டைம் என்ன ஒன்று நான் இதில் அயன் உடச்சிட்ருக்கேன். ரெட் ஸ்டோன். இந்த கேமில் ரெட் ஸ்டோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கேமில் பாதி மெக்கானிசம் வந்து ரெட் ஸ்டோனில் தான் ஓடுது. இல்லை பாதி கிடையாது, எல்லா மெக்கானிசமே ரெட் ஸ்டோன். அங்கே டைமண்ட் இருக்குது. மேலே போ. என்னது அது? என்ன ஸ்பைடர்? இதை பாருங்க, பக்கத்துலேயே கடிச்சு கொள்ளுது. தண்ணி சொட்டுக்கு இந்த இடத்துல. நாங்களோட பெட்ராக் எடிஷன் தாங்க, ஜாவா எடிஷன் கிடையாது. ஜாவா எடிஷன் வந்து விளையாடலாம் தான். பட் நான் பிறக்கும் போது பெட்ராக்கே விளையாடி பிறந்துட்டேன். வெர்ஷன் 1.12 நான் வந்து மைக்ராஃப்ட் ஜாவா எடிஷன் விளையாடிட்டுருக்கேன். பெட்ராக் எடிஷன் விளையாடிட்டுருக்கேன். அதனால் எனக்கு ஜாவா வந்து அந்த அளவுக்கு செட் ஆகலை. ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறேன்னா ஜாவா தான் ஈஸின்னு சொல்கிறாங்க. அது அங்கே ஸ்கெலிட்டன் இருக்கான். இப்போ அவனை தான் போய் அடிக்கணும். எப்படி அடிக்கிறதுன்னு தான் தெரியல. அதுக்குமா அங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்தேன். தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்தேன். போடாங்க பாருங்க, ஸ்கெலிட்டனுக்கும் ஜாம்பிக்கும் சண்டை போட்டு. அப்படி ஏன்டா என்ன அடிச்சேன்? இங்கே ரொம்ப இருட்டா இருக்கு. டைமண்ட்டு நிறைய டைமண்ட் கிடச்சிருச்சுனால இப்போதைக்கு எனக்கு டைமண்ட் வந்து அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் டைமண்ட் எடுக்கும் போது தான் அப்படியே ஹாப்பினஸ் அப்படியே துள்ளிய குதிச்சுது. அது அயன்டே அது டைமண்ட் மாதிரியா இருக்குது. டைமண்டே தான். ஏய் வாங்க, மேலே இருக்கிற டைமண்டை போய் உடச்சிட்டு ஒரு சைடில் இருக்கும் டைமண்ட் தெரியுதா? மேலே வேற வைக்க முடியாது டார்ச்சை. இது வச்சு எடுத்துக்கோ. இங்கே இன்னும் டைமண்ட் இருந்துதா? இங்கே தான் இருக்குது. 3 டைமண்டா? பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் எடுத்துன்னு போகலாம். எனக்கே ஆனால் மொத்தமாக செத்துருவோம் போடுது. இல்லை ஒரே ஒரு ஜாம்பி தான் நிற்கிறான். இவன் இங்கேருந்து அடிச்சே கொண்டுருவேன். க்ரீப்பரு
No, 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 God, please, no, 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 no. Dad, Dad, Dad. ஆறு டைமண்ட் வரை வச்சிருக்கேன். வேண்டா, நான் கடிச்சிருக்கேன். அதில் ஒரு டைமண்ட் பார்த்தேங்க. இப்போதாங்க நானே பார்க்குறேன் எடிட் பண்ணும்போது தான். இது இங்கே ஒரு ஸ்பைடர் இருக்குது. இதை இப்போதைக்கு அடித்து கொள்கிறேன். இது எனக்கு வந்து ஸ்பைடர்ஸ்க்கு இருட்டுனால வந்து அடிக்குதுங்க. வெளிச்சமாக இருக்கும் போதெல்லாம் வந்து அடிக்க மாட்டேங்குது. ஒரு டார்க்கானாலும் அடிக்குது, நைட் டைம் ஆனால் அடிக்குது. ஐயோ ஸ்பைடர் சாப்பிட்டு வச்சுக்கோங்க, விஷமாயிடும், பாய்சன் ஆகிடும். நான் எனக்கு போர் அடிக்கும் போது ஃபன்னுக்கு வந்து பஃபர் ஃபிஷ் வச்சு சாப்பிடுவேன். அதை பஃபர் ஃபிஷ் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஒரு மாதிரி பாய்சனஸ்ஸு, அதுக்கும் ஒரு தலை சுத்தமாக ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் மட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு தனி த்ரில் தரும். அதனால போர் அடிக்கும் போது நான் பஃபர் ஃபிஷ் சாப்பிடுவேன். இந்த சைடில் வந்து தண்ணி வழியாக மேலே ஏறிடலான்னு பார்க்குறேன். இப்போ இப்படிக்க போகணும். ஸ்கெல்டன் வேறு இருக்கலாம். கிரீப்பரு நல்ல வேலை. என் ஹார்ட்டை பாருங்கங்க, பாருங்க சைடில் ஹார்ட்டை. ஒரு பிஞ்ச் ஹார்ட் தாங்க இருக்குது. இப்போ கூட செத்துட்ருப்பேன். ஆமாம் செத்துட்ருப்பேன். ஓகே, பாய் ஃப்ரம் FTG. பாய்.